வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிராயிங் ஃபார்மேட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டிராயிங்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த வியூஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு போனோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸில் இந்த ஃபார்மேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த டைட்டில் பிளாக் எங்கே இருக்கணும், பில் ஆஃப் மெட்டீரியல் எங்கே இருக்கணும், நோட்ஸ் எங்கே இருக்கணும், இந்த ரிவிஷன் டெக்ஸ்ட் எங்கே இருக்கணும், அந்த மார்ஜின் எப்படி இருக்கணும், இதை பற்றியெல்லாம் டிஃபால்ட்டாக ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு டிசைன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபார்மேட் அப்படிங்கிற இந்த மாடியூலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இதில் நம்ம கிரியேட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இது ஃபுல்லாகவே இப்போ இந்த டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாகவே டைட்டில் பிளாக். பட் நம்ம காலேஜஸில் படித்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆஃப் மட்டும் நம்ம டைட்டில் பிளாக்னு ட்ரா பண்ணியிருப்போம். அங்கே நேம் இருக்கும், டைட்டில் இருக்கும், ஸ்கேல், ஆல் டைமென்ஷன் RNM, தேர்ட் ஆங்கிள், ஃபர்ஸ்ட் ஆங்கிள், ப்ரொஜெக்ஷன் சிம்பிள், இது மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு போனீங்க அப்படின்னா அப்படி இருக்காது. இங்கே சைடில் பாருங்கள், இதை ஜோன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, zone F6. ஸோ அப்போ இந்த டைமென்ஷனை மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ zone F6 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக அந்த இடத்துல ஃபைன் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல F இருக்குது, இங்கே 6 இருக்குது. இதை ஃபைன் பண்ணி டேரெக்டாக இதோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த ஜோன் ஏரியா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த நான் எடுத்துக்கிற டிராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ABCDEF அப்படி H வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டாப்லையும் பாட்டம்லையும் 1லேருந்து 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிராயிங் சீட்டை பொறுத்து, கம்பெனி பொறுத்து அந்த ஜோன் ஏரியா மாறும். அதில் டிசைனும் வேறு வேறு மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக பாக்ஸ் போட்டிருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல ஃபுல் பாக்ஸ் இருக்காது, ஆஃப் லைன் போட்டிருப்பாங்க, ஸ்கேல் இருக்கிற லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜோன் ஏரியாவுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைட்டில் பிளாக்ல நிறைய டேட்டாஸ் இருக்கும். இது டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் இதில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நோட்ஸ், பார்டர், இந்த டிராயிங் ஏரியா, ரிவிஷன் ஹிஸ்ட்ரி, இது மாதிரி நிறைய டேட்டாஸ் இந்த டிராயிங் ஃபார்மேட்டில் இருக்க போகுது. ஸோ இந்த டிராயிங் ஃபார்மேட் ஒரு டைம் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவே எல்லா டிராயிங்க்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ நம்ம இது நிறைய ஒர்க் இருக்காது. ஸோ இதில் நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்காது. ஒரு டைம் நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு டைம் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ அதை அவங்க தொடர்ச்சியாக எல்லா டிராயிங்க்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ நான் நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த கிரியோவில் நியூ கிளிக் பண்ணிவிட்டேன். நியூவில் ஃபார்மேட் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ ஃபார்மேட் போனதையும் ஃபைல் நேம், காமன் நேம் கேட்குது. ஜஸ்ட் இதை நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த விண்டோவில் ஸ்பெசிஃபை டெம்ப்ளேட், ஏதாவது நம்ம வேறு ஏதாவது டெம்ப்ளேட்டை நம்ம சூஸ் பண்ண போகிறோமா, இல்லை எம்டியாக எடுத்து நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. நான் எம்டியாக எடுத்துக்கிட்டு புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன். அப்போது இந்த டிராயிங் ஷீட் சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குது. நான் ஒரு A4 டிராயிங் ஷீட் சைஸ் எடுத்துக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு A4 டிராயிங் ஷீட் சைஸ் எடுத்துக்கிட்டேன். இதை நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். இது பாருங்கள், இதுதான் ஃபார்மேட் அப்படிங்கிறது FRM அப்படிங்கிற நேமில் வந்திருக்கு. இதில் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம டைட்டில் பிளாக் கிரியேட் பண்ண போகிறோம், ஜோன் ஏரியா கிரியேட் பண்ண போகிறோம். இன்னும் உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவலாக அந்தந்த கம்பெனிஸில் என்னென்ன டேட்டாஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுக்கு எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெட்சை ட்ரா பண்ணி அந்த ஸ்கெட்சை நம்ம ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இம்போர்ட் டிராயிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதையும் நம்மளோட ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம எங்கே ஒர்க்கிங் டேரக்டரி வச்சுருக்கிறோமோ அந்த ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே நீங்கள் ஏதாவது டிராயிங்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டிராயிங் நீங்கள் இந்த இடத்துல ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்னென்ன ஃபார்மேட் ஆஃப் ஃபைல்ஸில் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி நிறைய ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இன்னும் சிம்பிளாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேட் டிராயிங்கை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். TWG ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோகேட் டிராயிங்கை நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போது மறுபடியும் நியூ போயிட்டு ஒரு ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு ஸ்கெட்சில் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஒரு ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிள் A4 டிராயிங் ஷீட் சைஸ்னு வச்சுக்கலாம். ஸோ A4 டிராயிங் ஷீட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், இதோட லென்த் 210 mm. ஸோ இதோட ஹைட் 297. ஸோ இதை நீங்கள் ஓகே, இதில் நான் இதை 210 அப்படின்னும் இதை 297 அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டைட்டில் பிளாக் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ டைட்டில் பிளாக் என்ன டைமென்ஷனில் வேணும், எவ்வளோ லென்த் இருக்கணும் டைட்டில் பிளாக், அதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ டிஃபால்ட்டாக நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா 60 அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு 100. இங்கே என்னென்ன டேட்டாஸ் கொடுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீழே வந்து ஒரு 10 mm ஆப்செட் பண்ணி இந்த இடத்துல நேமு சப்ஜெக்ட்டு அதெல்லாம் கொடுப்பேன் இல்லைங்களா, அதுக்கு நம்ம இங்கே ஆப்செட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஆப்செட் யூஸ் பண்ணிவிட்டு இதை நான் செலக்ட் பண்ணுறேன், கீழே வரணும். ஓகே 10 mm. அதே மாதிரி அடுத்தது ஸோ 10 mmக்கு நம்ம வந்துட்டு ஆப்செட் பண்ணிக்கலாம் இந்த லைன்ஸ் எல்லாம். ஓகே ஸோ 6 லைன் நான் டிவைட் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் டெக்ஸ்ட் வேணுனாலும் இங்கேயே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை வேணாலும் எம்டியாக விட்டுட்டு நம்ம வந்து ட்ராயிங்கில் வந்து டெக்ஸ்ட் ஃபில் பண்ணுற மாதிரி கூட நிறையா பண்ணிக்க முடியும். இதில் நம்ம வந்துட்டு இன்னும் இப்போ மெர்ஜ் பண்ணணும். இப்போ சென்டரில் இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ஒரு லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணணும். ஸோ நம்ம நார்மலாக டெலிட் செக்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சிம்பிள் வேணும். ஓகே ஸோ நாங்கள் ஆஸ் பர் டைமென்ஷன் உங்களுக்கு என்ன டைமென்ஷன் வேணுமோ அந்த டைமென்ஷனுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து இதை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து வித்தவுட் டைமென்ஷனில் ட்ரா பண்ணுறேன், பட் நீங்கள் வந்து ஆஸ் பர் டைமென்ஷனுக்கு அந்த ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு ஏதாவது இங்கே டேபிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ டேபிள்ஸோ சிம்பிள்ஸோ நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்செட் ஸோ இதை வந்து நான் வந்துட்டு ஸோ இப்போ நம்ம அகெயின் ஆப்செட் போயிட்டு லூப் யூஸ் பண்ணிவிட்டு இந்த லூப் நான் வந்துட்டு வெளியே நான் ஆப்செட் பண்ண போகிறேன். -10 mm கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் அவுட் சைடில் வந்துட்டு கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் வந்துட்டு அந்த ஏபிசிடி கிரியேட் பண்ணுறதெல்லாம் இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரா பண்ண அந்த ஸ்கெட்சை நம்ம இந்த இடத்துக்கு எடுத்துக்கு வரணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமில் கொடுக்கும்போதே கொடுத்துக்கலாம். நான் இப்போ நம்ம நியூ போயிட்டு நம்ம அந்த ஃபார்மேட் கொடுக்குறோம், இங்கே நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எம்டி வித் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல நம்ம சேவ் பண்ண ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபைல்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபார்மேட் அப்படின்னு நம்ம இந்த ஸ்கெட்ச் ஃபைல் ட்ரா பண்ணோம். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஸ்கெட்ச் ஃபைல் மட்டும் தான் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆட்டோகேட் ஃபைலோ இல்லை வேற ஒரு ஃபைலோ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நம்ம உள்ளே போயிட்டு அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்துட்டு நீங்கள் டிஃபால்ட்டாகவே க்ரையோவோட ஃபைல்ஸ் நம்ம ஃபஸ்ட் இங்கே ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நான் வந்து இப்போ ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்துட்டு ஓகே இங்கே பாருங்கள் நம்ம அந்த இடத்துல ட்ரா பண்ண அந்த ட்ராயிங் அப்படியே இங்கே வந்துருச்சு. இதில் நீங்கள் வந்து இதை ஃபார்மேட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ட்ராயிங் க்ரியேட் பண்ணும்போது நான் இப்போ இதை வந்து சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு இந்த க்ரையோவில் ஃபார்மேட் 1 அப்படிங்கிற ஃபார்மேட் 2 அப்படிங்கிற நேமில் அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நியூ போயிட்டு ஒரு ட்ராயிங் ஷீட் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ வந்துட்டு நம்ம அந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு ஓப்பன் கொடுப்போம். இந்த இடத்துல இந்த ஃபார்மேட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஒர்க்கிங் டைரக்டரியில் பாருங்கள், நம்ம வந்து இந்த இடத்துல அந்த ஃபார்மேட் FRM002 அப்படிங்கிற ஃபார்மேட் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராயிங்கில் இங்கே பாருங்கள் மேலே வந்து ட்ராயிங் ஃபார்மேட் வந்துருச்சு. இங்கே வந்து நீங்கள் இன்செர்ட் வியூ கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த பார்ட் வேணுமோ அந்த பார்ட் எடுத்துகிட்டு நம்ம இங்கே இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபார்மேட் எல்லாம் அப்படியே வந்துடும். நீங்கள் இங்கே டெக்ஸ்ட் எழுதணும், இங்கே வந்து அவங்களோட நேம் எல்லாம் எழுதணும் அப்படின்னா நம்ம இங்கே நார்மலாக இங்கே அனோட்டேட்டில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நோட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வரதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நார்மலாக க்ரையோவோட ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து க்ரையோவோட ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மேட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இன்னும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து கிரிட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டாட்டாக வரக்கூடியது கிரிட் சிம்பிள்ஸ் ஆன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். டேபிள்ஸ், ஸோ நம்ம முன்னாடி ட்ராயிங்கில் பார்த்த டேபிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பூம் டேபிள் ஆகட்டும் இதெல்லாம் எனக்கு டிஃபால்ட்டாக வேணும், நான் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் டேபிள் யூஸ் பண்ணுவேன் இல்லை பூம் டேபிள் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிஃபால்ட்டாகவே பூம் டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பூம் டேபிள் வந்துட்டு பலூன் டேபிள் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பில் ஆஃப் மெட்டீரியலுக்காக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது டேட்டாவுக்காக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ட்ராயிங்கில் ட்ரா பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஒரே டைமில் ஃபுல்லாக நம்மளுக்கு ஈஸியாக கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி அனோட்டேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அனோட்டேஷனில் டைமென்ஷன் மார்க் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், சிம்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அட்டாச்மெண்ட்ஸ் ஏதாவது டெக்ஸ்ட் ஸ்டைல் லைன் ட்ரா பண்ணுறது, ஸோ இது மாதிரியான பேசிக் இது இங்கே நம்ம பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் செப்பரேட்டாக ஸ்கெட்சே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்கெட்சை யூஸ் பண்ணிட்டு கூட நம்ம ஸ்கெட்சில் ட்ரா பண்ணதை இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது இல்லை. நீ இந்த இடத்துல வந்துட்டு கூட நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் பேசிக் திங்ஸ் நம்ம ட்ரா பண்ணி
இந்த ஃபார்மேட்டில் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்காக இங்கே ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவ்யூஸ் ஜஸ்ட் டேபிள் அப்டேட் பண்ணுறது, சீட் அப்டேட் பண்ணுறது, அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டூல்ஸ் ஏதாவது பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் வியூஸ் ஆன ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் நீங்கள் ஒரு டைம் கோத்ரோ பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபார்மேட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி செப்பரேட்டாக நம்ம ஒரு ஃபார்மேட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதைய நம்மளுடைய சீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.